மே மாதம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி வாங்கியிருந்தோம். நம்பிக்கை தரம் சொல்கிற கடையில் தான் வாங்கியிருந்தோம். ஏசி வந்து ஃபேமஸான ஃபினான்ஸில் தான் வந்து இஎம்ஐ போட்டுட்ருந்தேன். ஆனால் அவங்க வந்து சொன்ன இஎம்ஐயை விட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 120 எனக்கு மந்த்லி எக்ஸ்ட்ரா போயிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்பில் தான் வந்து டிவி போய் பார்த்துருந்தேன். அதுலேயும் இஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதே ஃபினான்ஸ் தான் அங்கேயும் இருந்தாங்க. அதில் மட்டும் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி ஃபுல் பேமெண்ட்டில் தான் வந்து நான் சாம்சங் வந்து 43 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி வாங்கியிருக்கேன். 4K வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூட வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன். நான் ஏசி வாங்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கிஃப்ட் கொடுக்கல. ரேட் வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதை வச்சு தான் அவங்க கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதே ஷாப்பில் வந்து என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக வந்து வேறு பிராண்டு டிவி வாங்கியிருந்தாங்க. நான் வேறு பிராண்டு டிவி வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கிஃப்ட்டு. எப்போவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசி ரேட்டை கம்மி பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டை வந்து கொடுக்காம விட்டுடுறாங்க. இவங்க ஒரு டைம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா ஷாப்லையுமே பண்ணுறாங்க. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு ரேட்டில் கம்மியாகணுமா இல்லை கிஃப்ட் வேணுமான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு டிவி வந்த உடனே மறுநாளே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டாங்க. அதே போல் டிவி வாங்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வந்து ஆன் டைம் பேமெண்ட் பண்ணால் தான் வந்து எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கவர் ஆகும். இல்லைனா உங்களால் பண்ண முடியாதுன்னாங்க. ஆனால் எனக்கு நான் கொண்டு போன பைசா விட எனக்கு அதிக பட்ஜெட்டில் நான் டிவி வாங்கினதால் எனக்கு எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி போடுறதுக்கு வந்து என்கிட்ட பேமெண்ட் இல்லை. இட்ஸ் ஓகே, வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்க கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி போட முடியாதா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், 11th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கே கால் பண்ணுங்கள். நாங்கள் சாம்சங் கம்பெனியே வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வந்து கவர் பண்ணி தருவோம். ஆனால் அதை வந்து 11th மந்த்து பண்ணிக்கலாம். அதே போல் 1 டைம் தான் பண்ண முடியும். 1 இயரா 3 இயர்ஸான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். போடுறது 3 இயர்ஸாக போட்டுருங்க. அமௌண்ட்டும் வந்து அவங்க கம்மியாக தான் சொன்னாங்க. ஷோரூமில் சொன்ன ரேட்டை விட கம்மியாக தான் சொன்னாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வாங்குறது நல்லது. கொஞ்சம் ஏமாந்தாலும் நல்ல அமௌண்ட்டு நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.